கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்னைக்கு அதனுடைய கடைசி பகுதிக்குள்ளே வருகிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஸோ 8 ஆவியின் கனிகளை பார்த்துட்டோம். இன்றைக்கி 9வது ஆவியின் கனியை பார்த்து அந்த பட்டியலை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஆவியின் கனி இச்சை அடக்கம். இந்த இச்சை என்கிற வார்த்தை ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன்லேயே நம்ம பார்க்கறது உண்டு. ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு நியூட்ரல் டேர்ம். இது நெகட்டிவான சென்ஸில் நம்ம பார்க்கலாம், ஆனால் அது ஒரு நியூட்ரல் டேர்ம், ஒரு நடுநிலையான வார்த்தை. இந்த இச்சைன்னு சொன்னால் அதுக்கு டெஃபினேஷன்னு பார்த்தோம்னா என்ன விளக்கம் வரும்? ஏதாவது ஒரு காரியத்தின் மேலே அளவுக்கு அதிகமான ஆசை கொள்ளுகிறதை இச்சை என்று சொல்லி நாம் விவரிக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு காரியத்தின் மேலே அளவுக்கு அதிகமாக ஆசை கொள்ளுகிறது இச்சை என்று சொன்னால், இச்சை நெகட்டிவ் டேர்ம் இல்லை, அது ஒரு நியூட்ரலான டேர்ம்னு சொன்னாக்க நல்ல இச்சையும் உண்டு, கெட்ட இச்சையும் உண்டுன்னு அர்த்தம். அப்படி தானே? வேதமே அப்படி தான் சொல்லுது. 2 விதமான இச்சை இருக்குன்னு தான் வேதமே சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், நீதிமொழிகள் 3:15, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. எதை பற்றி பேசுது? ஞானத்தை பற்றி பேசுது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகர் இல்லை. இச்சிக்கவே கூடாதுன்னு சொன்னால், இச்சிக்கத்தக்கதுன்னு சொல்லி சில காரியம் இருக்கிறதா வேதம் சொல்லுது. அப்போ சில நல்ல காரியங்கள் இருக்குது, அந்த நல்ல காரியங்களை இச்சிக்கிறதுல தவறு இருக்காது. பொல்லாத காரியங்களை இச்சிக்கிறது வேணால் ஒரு தவறான இச்சையாக இருக்கலாம், ஆனால் இச்சிக்கத்தக்கது என்று சொல்லி சில காரியம் உண்டு. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது உள்ள வசனத்தில் உள்ள வார்த்தையும் இதுக்கு சேர்ந்து போகிறது நம்ம பார்க்க முடியும். கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்குதுன்னு வசனம் சொல்லுது. இப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்குதுன்னா அது மாம்சீக ஒரு இச்சை, அது தவறான இச்சை. அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே. ஸோ கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம் இதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல, அது உலகத்திலிருந்து உண்டானவைகள்னு நமக்கு தெரியும். ஸோ மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறத நம்ம தவறான இச்சைன்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்குது. இப்போ ஆவிக்குரிய இச்சை என்று சொல்லி சில காரியங்களை வேதம் சொல்லுது. நெகட்டிவும் உண்டு, பாசிட்டிவும் உண்டு. ஸோ இச்சைன்ற வார்த்தை நடுநிலையான வார்த்தை, அவ்வளோதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு பட்டம் பெறணும், நல்ல பதவி பெறணும், நல்ல உயர்வு பெறணும், நல்ல காரியங்களை நாடி தான் நம்ம முயற்சிகள் மேற்கொள்கிறோம். இப்போ 50 பேர் கிளாஸில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் முதல் 10 மார்க்கில் 10 ரேங்கில் வர்றதுக்கு எல்லாருமே முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் அதை ஆசையாக நாடுறாங்க, அதை அவங்க இச்சிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது நல்ல ஒரு பாசிட்டிவான காரியம்தான், அதில் தவறு இருக்க முடியாது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சென்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சென்ஸும் இருக்குது. அது வரைக்கும் மைண்டில் வச்சுக்குவோம். ஆனால் பைபிளில் எங்கேயுமே நல்லதை இச்சித்ததை இச்சைன்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. இச்சைன்ற வார்த்தை வந்ததுனாலே அது மாம்சீக இச்சையை பற்றி பேசுகிறதாகவும், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் மாம்சம் விரும்புகிறதை செய்கிறதின் மேலே இருக்கிற ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வேதம் இச்சைனே மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ் சென்ஸ்ன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் பைபிளில் பாசிட்டிவான இச்சையாக எதையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. இச்சைன்ற வார்த்தை எப்போவுமே எப்படி தான் வருது? நெகட்டிவாக தான் வருது. ஓகே, இப்போ இந்த இச்சையினால் உலகத்தில் கேடு உண்டாகுது என்று சொல்லி பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். ஸோ உலகத்தில் கேடான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது எதுவா? இச்சை.
இச்சையினாலே உலகத்தில் கேடு உண்டாகும். உலகத்தில் கேடான சூழ்நிலை நிலவுதுன்னு சொன்னால் உலகம் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த சபிக்கப்பட்ட உலகம் அப்படி சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சாபத்துக்கு காரணம் என்ன? பாவம். பாவம் இருந்ததுனால சாபம் வந்திருக்குது. உலகம் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கு. நமக்கு இந்த ரெண்டும் அதிக பரிச்சயமானது. பாவம், பாவத்தினால் விளைந்த சாபம் ரெண்டுமே அதிக பரிச்சயமானது. ஆனால் இந்த பாவம் தோன்றுகிறதுக்கு முன்னாலேயே இச்சை தோன்றுச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நாம் அதை கவனிக்கிறது இல்லை. ஆதாமே நீ புசிக்காதேன்ற அந்த கனியை புசிக்காதேன்னு சொன்னார். அவன் அதை மீறி பாவம் செய்தான். அதனால தேவன் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும்னு சொன்னார். அது முள்ளும் குறுக்கும் முளைவிக்கும்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆதாம் பாவம் செய்தான், அதனால சாபம் வந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் பாவம் செய்கிறதுக்கு முன்னால் இச்சை இருந்ததுங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ புசிக்கும் போது தான் அது பாவம்னு வருது. புசிக்கிறதுக்கு முன்னால அந்த விருட்சத்தை பார்த்தா அந்த விருட்சமே எப்படி இருந்ததா? அந்த விருட்சமே மொத்த மரமே இச்சிக்கப்படத்தக்க ஒரு மரமாய் இருந்துதான். இப்போ இந்த இச்சை அதனுடைய ரிசல்ட்டு பாவமாக வருது. இந்த காரியம் எப்படி போகுதுன்னு சொல்லி அழகாக ஒரு வசனம் சொல்லுது. நம்ம யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம், யாக்கோபு 1:14-16 வரைக்கும். யாக்கோபு 1:14-16 வரைக்கும். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த சீக்வன்ஸை கவனிக்கணும். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவனவனுக்கு என்ன இருக்குதா? வித்தியாசமான சுய இச்சைன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 2 பேருக்கு இருக்கிறதுக்கு அடுத்த ஆளுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு விதமான இச்சை இருக்கும். அவனவன் தன் சுய இச்சையினாலே என்ன செய்யப்படுகிறானா? இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறானா. இப்போ இந்த சோதிக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறத நீங்கள் அவன் ஒரு டக் ஆஃப் வார்னு சொல்லலாம். ஒரு போராட்டம் வருதுன்னு சொல்லலாம். செய்யணும்னு ஆசை இருக்குது, செய்யக்கூடாதுன்னு மனசு சொல்லுது. செய்யணும்னு ஆசை இருக்குது, செய்யக்கூடாதுன்னு மனசு சொல்லுது. இந்த போராட்டத்தை தான் சிக்குண்டு சோதிக்கப்படுகிற ஒரு ஃபேஸ். ஸோ இச்சை முதல்ல வருது. இச்சை வந்ததுக்கு அப்புறம் உடனே பாவம் வர்றதில்லை. பாவம் ரிசல்ட் இல்லை. என்ன ரிசல்ட்டு? ஒரு போராட்டம் விளையுது. இந்த போராட்டத்தில் அவன் தோல்வியுறும்போது பாவம் செய்கிறதற்கு அவன் ரெடி ஆயிட்டான் இல்லையா? சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு என்ன செய்தான்? இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்போ கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்னா எப்போவுமே கர்ப்பம் தரித்த உடனே பிறப்பு நடக்கிறது கிடையாது. ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது இல்லை? மனிதனுக்கு ஒரு டைம் இருக்குதுன்னு சொன்னால் மிருகங்களுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. இப்போ இந்த இச்சை வந்துருச்சு. இச்சையினால போராட்டம் இருக்குது. போராட்டத்தினால இந்த பாவம் செய்கிறதுக்கு ஆயத்தமாயிடுறான். இந்த பாவம் செய்கிறதுக்கு ஆயத்தமாகி உடனே செய்து உடனே காரியங்கள் நடக்கிறது இல்லை. இது ஸ்லோவாக கர்ப்பம் தரித்து அதுக்கப்புறம் ஒரு நாள் அது என்ன செய்து பாவத்தை பிறப்பிக்குது. இந்த போராட்டத்தில் நிற்கும் போது ஜெயிச்சுட்டான்னா அந்த ஃபேஸ்குள்ளே போக மாட்டான். தோல்வி அடைஞ்சான்னு சொல்லும்போது அந்த பாவம் செய்கிறதுக்கு ஆயத்தமாகிறான். அப்படியே மெதுவாக போய் பாவத்துக்குள்ளே போகிறான். இப்போ இந்த பாவத்தை செய்யும்போது பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் செய்து நிறைவேறும் போது, பாவம் பூரணமாகும் போது அதனுடைய ரிசல்ட் என்னவா?
நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் உலகத்தில் மரித்தவர்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது உலகத்தில் இச்சையினால் உண்டான கேடு என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ இச்சை ஏற்பட்டு அது சோதனை என்ற ஒரு ஃபேஸ்குள்ளே போய் அந்த சோதனைன்ற போராட்டத்தில் அவன் தோல்வி வரும்போது பாவம் செய்கிறதுக்கு ஆயத்தமாகி பாவம் செய்து முடிக்கும்போது அது மரணத்தை விளைவிக்குது. இப்போ இந்த மரணத்தை குறித்து யாரும் கவலைப்படுறதில்லை. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்து போயிருக்கிறதுனால இழவு கொண்டாடுறதே கிடையாது. யாருமே அது ஒரு மரணம்னே நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் ஒன்று நடக்காதது போல் தான் நார்மலாக இருக்கிறாங்க. ஏன்னா நல்லா மூச்சு விடுறோம், நல்லா இருக்கிறோம், நமக்கு ஜீவன் இருக்குது, நம்ம செத்து போயிட்டான்னு சொல்கிறத யாரும் நம்புறதில்லை. ஆனால் நம்ம மரித்த நிலையில் இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அந்த மரணத்தோட காரியம் முடியறதில்லை. அதுக்கப்புறம் தான் என்ன வருது? சாபம் வருது. ஆதாம் புசிக்கும் நாளிலே மரித்தான். ஆனால் இம்மிடியட்டாக அதுக்கு பின்னாடி வந்தது என்னது? சாபம். இதுதான் அதனுடைய சீக்வன்ஸ். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இப்போ இந்த மொத்த சீக்வன்ஸை கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னு சொன்னால் ஒரு சின்ன கதை சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு குரங்கு இருந்துதான். அந்த குரங்குக்கு பரலோகம் போகணும்னு ஆசை. அதுக்கு பரலோகம் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஆனால் ஆசை. அதனால் அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், ஒரு முனிவர்கிட்ட போய் நான் பரலோகம் போகணும், என்ன பரலோகம் போகலான்னு கேட்டுதான். அந்த முனிவர் சொன்னாராம், பரலோகம் போகிறது ரொம்ப சுலபம். நான் இப்போ குளிக்க போகிறேன், நான் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடாமல் வச்சிருந்தனா நீ பரலோகம் போயிடுவேன்னு சொன்னாராம். குரங்குக்கு தன் காதை நம்பவே முடியல. பரலோகம் போகணும்னா என்னவோ பெருசாக சாதிக்கணும்னு நினச்சா இவ்வளவு சிம்பிளாக சொல்லிட்டாரு, அப்போ நம்ம கேரண்டியாக பரலோகம் போகிறோம்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அவ்வளவுதானேன்னு சொல்லி வாழைப்பழத்தை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்தோடனே வாழைப்பழத்தை கொடுத்துறேன், நான் பரலோகம் போயிடலான்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிச்சான். இவர் குளிக்கிறேன்னு போயிட்டார். இவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த வாழைப்பழம் நல்லா விளைஞ்ச வாழைப்பழம், நல்ல கமன்னு வாசனை அடிக்கிற வாழைப்பழம், நல்ல கலரில் வேறு இருக்குது. இப்போ நல்லா விளைஞ்சி நல்ல கனிஞ்சி நல்ல வாசனை நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது போய் கீழே இருக்குது பார்த்தீங்களா? வாழைப்பழம் கீழே இருக்க வேண்டாம், அதை நம்ம சேஃபாக கையில் எடுத்து வச்சுக்குவோம்னு கையில் எடுத்து வச்சுக்கிச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் குளிக்க போனவரை காணும். சரி, இது என்ன செஞ்சுதான், இந்த வாழைப்பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஸ்மெல் வருது, இதை கிட்ட வச்சு மோந்து பார்த்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி அதை நல்லா முகர்ந்துச்சான். முகர்ந்துட்டு கையில் வச்சுக்கிச்சு. நான் எங்கே போகணும்? பரலோகம் போகணும். இந்த வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருந்தோன்னா நான் பரலோகம் போயிடலாம், இந்த ஆள் இப்போ வந்துடுவார், கையில் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு வர்ற மாதிரியே தெரியல. இன்னும் 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த ஸ்மெல்லு உள்ளே போயிட்டு அது உள்ளே வேலை செய்யுது. இது வரைக்கும் வெளியில் வேலை செஞ்சுது, இப்போ உள்ளே வேலை செய்யுது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நக்கி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. முகர்ந்து பார்த்தாலே இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு முறை நக்கி பார்த்தா என்ன, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நக்கி தானே பார்க்குறோம்னு சொல்லி நல்லா அதை நக்கிட்டு மறுபடியும் கையில் வச்சுக்கிச்சான். நான் எங்கே போகணும்? பரலோகம் போகணும். இந்த வாழைப்பழத்தை சாப்பிடாம இருந்தேன்னா நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் வந்துடுவார், நான் கொடுத்துட்டு பரலோகம் போயிடுவேன். இப்போது ஸ்மெல்லும் உள்ளே போயிடுச்சு, நக்குனதுனால அந்த ருசியும் உள்ளே போயிருக்கு. இப்போ இந்த வாழைப்பழம் கொஞ்சம் பெருசாக தெரியுது, பரலோகம் கொஞ்சம் சின்னதாக தெரிய ஆரம்பிக்குது. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். உரிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? உரிக்கக்கூடாதுன்னு சொல்லல. வெளியவே இது இப்படி இல்லை இருந்ததுன்னா உள்ளே எப்படி இருக்கும்னு பார்த்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த தோலுங்களை மட்டும்
உரிச்சிட்டு பார்த்துச்சான். வாழைப்பழம் நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் மூடி கையில் வச்சுக்கிச்சான். எங்கே போகணும்? நான் பரலோகம் போகணும். வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டு நான் என் பரலோகம் போகிறத கெடுத்துக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருச்சான். இப்போ வாழைப்பழத்தை வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் பார்த்தாச்சு, நக்கி பார்த்தாச்சு, மோந்து பார்த்தாச்சு. இந்த ஆள் வருவார்னு பார்த்தா ஆளையே காணோம். இன்னும் 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. இது எவ்வளவோ தம் கட்டி பார்க்குது. இப்போ வாழைப்பழம் வாவான்னு கூப்பிடுது. பரலோகம் கண்ணுக்கே தெரியல. கண்ணுக்கு வாழைப்பழம் தான் பெருசாக தெரியுது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆள் வரவே மாட்டேன் இனிமேலுன்னு சொல்லி வாழைப்பழத்தை லவக்குன்னு வாயில் போட்டு தான் பாருங்க, எங்கே தான் ஒளிஞ்சிருந்தான்னு தெரியல. அப்போ தான் வந்து நிற்கிறார் அவர். இதுக்கு பேர் தான் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுறது. இந்த போராட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இல்லை எனக்கு அதுதான் முக்கியம், எனக்கு இது தேவையில்லைன்னு அந்த சோதனை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஃபேஸ். இப்போ இந்த சோதனையில் போயா அதெல்லாம் முடியாதுன்னு போய் ஃபைனலாக வந்துச்சு பார்த்தீங்களா? அங்கே தான் அது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதுக்கு வழி கொடுக்குது. அதை செஞ்ச உடனே அதனுடைய ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்மிடியட்டாக வெளியே வர்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த குரங்கை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சித்துட்டு இருக்கும்போது நமக்குள்ளேயும் அதே போராட்டம் தான் இருக்குது. இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்சம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஆனால் நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றவங்களா இருக்கிறதுனால நமக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆவி இல்லை இதை தான் செய்யணும்னு சொல்லுது. இப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த இச்சை இருந்தால் தான் ப்ராப்ளம். இப்போ அந்த மாம்சத்தின் இச்சை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்ளமே. இப்போ இந்த குரங்குக்கிட்ட ஒரு கல் துண்டை கொடுத்துட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ பத்திரமா வச்சுரு நான் வந்தோன்னே கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாருன்னா குரங்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும்? பிரச்சனையே கிடையாது. ஏன்னு சொன்னால் குரங்குக்கு கல் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது மேலே அதுக்கு ஈர்ப்பு கிடையாது. ஸோ அதில் ஒன்றும் சோதனை கிடையாது, அதனால் பாவம் விளைவிக்க போகிறது கிடையாது. நமக்கு வீக் பாயிண்ட் இருக்கும். எனக்கு இருக்கிற வீக் பாயிண்ட் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற வீக் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். அங்கே தான் சோதனையே வரும், அங்கே தான் பிரச்சனையே. நம்ம விழுகிறதுனா அதில் தான் விழ போகிறோம். இப்போது இந்த இச்சை நம்மை கேட்டுக்கு நேராக நடத்தும். சோதனை கொண்டு போய் அதிலிருந்து பாவத்தை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிச்சுட்டு அந்த பாவம் சாபத்தை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்து அது கடைசியில் சாபத்தை கொண்டு வந்து வாழ்க்கையை கெடுத்து போடுகிற காரியமாய் இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் என்ன செய்யணும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள வசனங்களில் பவுல் ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் ஒன்று எடுக்கிறான். அதுலேருந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் உனக்கு நம்ம சொல்லி கொடுக்குறான். என்ன நடந்துன்னா அந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 10:1-6 வரைக்கும், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இது வரைக்கும் ஒரு வார்த்தை விடாமல் திரும்ப வந்தது. என்ன வார்த்தை? எல்லாரும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் கர்த்தரை தான் சேவிக்கிறோம், எல்லாரும் பாட்டு தான் பாடுறோம், எல்லாரும் ஆராதனை தான் செய்கிறோம், எல்லாரும் பைபிள் வாசிக்கிறோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், எல்லாரும் இதெல்லாம் செய்கிறோம். சரிங்களா? எல்லாரும் இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ எப்படி எனில் அவர்களோட கூட சேர்ந்த ஞான கண்மலையின் கண்ணுக்கு தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. 5வது வசனம் ப்ராப்ளம். 5வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் இதை தான் செஞ்சாங்க, கரெக்டு தான். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன்? எல்லாரும் நல்ல காரியம் தானே செய்கிறாங்க, எல்லாரும் நல்ல இதில் தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாரிடத்திலும் பிரியமாய் இல்லை. அதனால் வனாந்திரத்தில் அவங்க அழிக்கப்பட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு சொன்னால்,
பொல்லாங்கானவைகளை அவங்க என்ன செஞ்சாங்களா? இச்சித்தாங்க. எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க, எல்லாரும் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க, எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தினால ஞானஸ்தானம் பெற்றாங்க, எல்லாரும் ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க. ஃபால்ட் என்னாச்சுன்னு சொன்னால், பொல்லாங்கான காரியங்கள்னு சில காரியங்கள் இருக்குது. அந்த சில காரியங்கள் மேலே அவங்களுக்கு ரகசியமாக என்ன இருக்குது? இச்சை இருக்குது. வெளியே எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க, பொல்லாங்கான காரியங்களில் அவங்க இச்சித்தாங்க. அடுத்த சில வசனங்களை நீங்கள் கண்டினியூஸாக வாசிச்சிங்கன்னா, அப்படி இச்சித்து யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த பட்டியல் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு என்ன முக்கியம் தெரியுமா? எல்லாரும் எல்லாரும் எல்லாருன்னு சொல்லிட்டு அவர்களில் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாக இருக்கலைன்னு சொன்னால் எவ்வளவு பேரிடத்துலங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ பேரை ரட்சித்து கொண்டு வந்தார்? புருஷர்கள் மட்டும் 6 லட்சம்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 6 லட்சம் கணக்கு மட்டும் எடுத்துக்குவோம், மொத்த டோட்டல் நம்பர் எடுக்க வேண்டாம். இந்த 6 லட்சம் கணக்கு மட்டும் எடுத்துக்குவோம். இந்த 6 லட்சம் பேரில் எத்தனை பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே போகிறாங்க? 2 பேர். அப்போ அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாக இல்லை, அவங்க பொல்லாங்கான காரியங்கள் மேலே இச்சை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், எல்லாரும்னு சொல்லும்போது இந்த எல்லாருங்கிற 6 லட்சம் பேரில் பொல்லாங்கான காரியங்களை இச்சித்தவங்க எவ்வளோ பேரா? 5,99,998 பேர். இதுதான் அன்னைக்கு நிலைமை, இதுதான் இன்னைக்கும் நிலைமை. எல்லாரும் விசுவாசிகளாக தான் இருப்பாங்க, எல்லாரும் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு கொண்டு தான் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. ஆனால் இந்த இச்சைக்கு விரோதமாய் நின்று ஜெயிக்கிறவங்களாக இருக்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜ்? இது 100ல் 1னா 1%. 6 லட்சத்தில் 2னா 0.0000 எங்கேயோ போகுது. அதனால தான் சொல்ல, சகோதரரே மோசம் போகாதிருங்க. இதில் விளையாடுறதுக்கு இடமே கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல். இந்த இச்சை கேடு உண்டாகும். தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை, இப்போ எகிப்திலேருந்து அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுங்கிறது தேவன் ஓங்கிய புயத்தினால அவங்கள ரட்சித்து வெளியே கொண்டு வந்து பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை அவங்களுக்கு முன்னாடி செஞ்சு உலகமே வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களை நடத்தி வெளியே கொண்டு வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் பாதியிலேயே அழிக்கப்படுறதுன்னா எப்படி? அது அவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இல்லை, அதனால் அவங்கள வழியிலேயே அழிச்சு போட்டார்னா என்ன பிரயோஜனம்? கிணறு தாண்டணும், பாதி தூரம் நான் தாண்டிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லைல்ல. பாதி தூரம் தாண்டினா அது முடிஞ்சு போச்சு, அது நீங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் 0. இந்த இச்சை அந்த ரிசல்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 ஆவியின் கனி பட்டியல் பார்த்து முடிக்கிறோம். 24வது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த வெற்றி பெறுகிறவங்களுடைய ரகசியமே. மாம்சத்தில் நாம் இருக்கிற வரையும் மாம்சம் இச்சிக்கிற மாம்சமாக தான் இருக்கும். அந்த மாம்சத்துக்குரிய சிந்தையோடு தான் காரியங்களை செய்யும். ஆனால் கிறிஸ்துவனுடையர்கள் என்ன செய்வாங்களா? இந்த மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக இருப்பாங்க. அது ஒன்று தான் நமக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான காரியம். நம்ம அந்த இச்சையோடு போராடி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த குரங்கனுடைய சிச்சுவேஷனில் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் அதை போராடி மேற்கொள்ள முடியாது. எவ்வளோக்கெவ்வளோ டைம் ஆகுதோ, அவர் குளிக்க போகிறேன்னு போன ஆள் எவ்வளோக்கெவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த பழத்தை முழுங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம இச்சையோட எவ்வளோக்கெவ்வளோ போராடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம விழுந்து போகிறதுக்கு வசனம் சொல்லுது, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன செய்யணும்? அதை பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 27 வரைக்கும். 1 கொரிந்தியர் 9 24 27 வரைக்கும். இப்போ இங்கே ஒரு உருவகமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால்,
ஒரு ரன்னிங் ரேஸ் ட்ராக்கை கண்ணு முன்னாடி கொண்டு வருகிறான். அந்த ரன்னிங் ரேஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரன்னிங் ரேஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் கிஃப்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் அங்கே மேடை ஏற்ற மாட்டாங்க. யாரை தான் ஏற்றுவாங்க? அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அங்கே பதக்கம், அப்படி தானே? அப்போ ஓடுற எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க ஜெயிக்கட்டும்னு நினச்சி ஓடுறதில்ல. ஓடுறவங்க எல்லாருமே நான் ஜெயிக்கணும்னு தான் ஓடுறாங்க. அப்படி ஓடுறவங்க எல்லாரும் என்ன மாதிரி தியாகம் பண்ணி ஓடுறாங்க, அதையும் சேர்த்து சொல்கிறான். அதை அடையணுங்கிறதுக்காக என்ன மாதிரி தியாகம் பண்ணி ஓடுறாங்க. இப்போ இந்த உருவகத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பவுல் சொல்லுகிறதை கவனிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இப்போ ரன்னிங் ரேஸில் வந்து அந்த ட்ராக்கில் வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வீட்டு காரியமோ தனிப்பட்ட ஆசை விருப்பு வெறுப்புகளோ அல்லது அவங்களுடைய பிஸ்னஸ் காரியமோ எதுவுமே சிந்தைக்குள்ளே இருக்காது. நோக்கமெல்லாம் எதில் இருக்கும்? அதுதான் டார்கெட்டு. அந்த டார்கெட்டை நான் எப்படி ஆயிலும் ரீச் பண்ணணும், அதை அடையத்தக்கதான் நான் ஓடணும். இப்போ நான் இதை செய்கிறதற்காக மற்ற எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? ஆஃப் பண்ணிடுறேன், அப்படி தானே? இப்போ மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை முடித்த உடனே இதை செய்யணும், அதை செய்யணும், இங்கே போகணும், அங்கே வரணும், நிறைய காரியம் இருக்குது. இதெல்லாம் போட்டு மைண்டில் குழப்பிக்கிட்டு இருந்தால் இப்போ ஓடுறத ஓட முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்களா? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதுதான் இச்சை அடக்கம் என்கிற காரியம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு காரியம் ரியலைஸ் பண்ணிக்கணும். ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நாம் ஓடுகிற ஓட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்த பந்தய பொருளை நாம் பெறணும்னு சொன்னால் எல்லாத்துலேயும் நான் கவனம் செலுத்திக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நான் போய் சேர முடியாது. நான் அதை அடையணும்னா சில காரியங்களை விடணும்னா விட்டு தொலைச்சிட்டு தான் ஓடணும். இப்போ இந்த மாம்சம் பெருமையை தேடும், இந்த மாம்சம் இன்பத்தை தேடும். இந்த மாம்சம் கொஞ்சம் தானே, இதில் என்ன இருக்குது, மோந்து பார்த்தா நல்லா இருக்குது, நக்கி பார்த்தா நல்லா இருக்குன்னு இது ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்முடைய கவனம் நான் அந்த பந்தய பொருளை அடையணுங்கிற பட்சத்தில் இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நான் கவனத்தை சிதற விடக்கூடாது, நான் ஆகாதவனாக போகக்கூடாது. நான் எப்படி அதை அடையணும்னு சொன்னால் என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்யணும்? அது கண்ணாக இருந்தாலும் காதாக இருந்தாலும் மனதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் அதை ஒடுக்கி எனக்கு கீழ்ப்படுத்துகிறவனாக இருக்கணும். இது டெய்லி எக்ஸசைஸ், சாகிற வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கிற எக்ஸசைஸ். ஏதோ கர்த்தருக்குள்ளே நான் வளர்ந்து வந்துட்டேன், இனிமேல் எனக்கு இச்சையே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எந்த நிலையில் இப்போ பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் நம்ம வாசித்தோம், 1லேருந்து 6 வரைக்கும் வாசித்தோம். அதுலேயே 10வது வசனத்துக்கும் 11வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் நிற்கிறேன்னு நினைக்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நீ ரொம்ப கரெக்டாக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, இவ்வளவு தூரம் வந்ததுனால நான் போய் சேர்ந்துட்டேன்னு நினச்சக்கூடாது. மறுபடியும் அங்கேயும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனா ஆகக்கூடாதுன்னு சொல்லி சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனா இருக்கணும். இந்த கவனமும் இந்த நோக்கமும் கரெக்டாக இருந்து அதன் அடிப்படையில் மற்ற காரியங்களை நாம் செய்யும்போது நம்மளுடைய மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அடித்தவங்களா நாம் கண்டினியூ பண்ணுறவங்களா இருப்போம்.
இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்தை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போ அவர் ஊழியத்தை ஆரம்பித்து செய்கிறார். தேவன் அவருக்கு ஆவியை எவ்வளோ கொடுத்துருந்தாரா? யோவான் ஸ்நானம் சொல்லும்போது சொன்னார், தேவன் அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறான்னு சொன்னார். அளவில்லாமல் கொடுத்துருக்கிறாரா? அதனால் அவர் செய்த அதிசய அற்புதத்துக்கு ஈக்குவலாக அதுக்கு முன்னாடியும் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் யாரும் செஞ்சதே கிடையாது. இப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி அவர் செய்கிறாருன்னு சொன்னால், அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஃப்யூச்சரை பிளான் பண்ணி, அந்த மினிஸ்ட்ரிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி, அந்த மினிஸ்ட்ரியை சார்ந்த மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் பிளான் பண்ணி எவ்வளோ செஞ்சுருக்கலாம்ல. வெறும் 3.5 வருஷம் ஊழியம் ஒரு ஊழியமா? நம்ம 3.5 வருஷம் ஊழியம் உள்ளவரை நம்ம சீனியர் ஊழியக்காரன்னு சொல்லுவோமா? சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, 40 வருஷம் 50 வருஷம் ஊழியக்காரெலாம் இருக்கிறாங்க. 3.5 வருஷம் ஊழியக்காரர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முந்தா நேற்று பெஞ்ச மழையில் நேற்று முளைச்ச காளான்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஜூனியர், இப்போ தான் 3.5 வருஷம், இன்னும் ட்ரைனிங் பீரியடோட முடியலன்னு சொல்லுவோம். அவருடைய மொத்த ஊழியமே 3.5 வருஷம்தான். என்ன பிளான் இது? என்ன நடக்குது? அதுதான் காரியமே. அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்காக வரல. அவர் காலேஜ் கட்டுறதுக்கோ, மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கோ, அல்லது யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணுறதுக்கோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே கலிலேயாவில் ஹெட் குவார்ட்டர்ஸும், எருசலேமில் பிரான்ச் ஆஃபீஸும், வர்ற வழியிலெல்லாம் அவருக்கு பிரயாணங்களுக்கு வசதிக்கும், அங்கேருந்து மற்ற ஏரியாக்கெல்லாம் ஆள் அனுப்புறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ, இவர் கீழே அசிஸ்டன்ஸு, பாஸ்டர்ஸு, இது அதுன்னு சொல்லி எதுக்கும் இல்லை. ஊழியத்தின் கடைசியில் ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நானும் உங்களோட வரேன்ட்டு. அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு சொந்த வீடு கூட இல்லைங்கிறாருங்க. சொந்தமாக வீடு கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க, செத்தவனை கூட எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவரா ஒரு ஊழியம் செய்கிறவர், சொந்த வீடு கூட இல்லாமல் ஊழியத்தை நிறைவேற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. உலகத்தின் செல்வம் மொத்தமாக அவர் காலடியில் கிடக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபியும் அவரை காணணும் என்று சொல்லி வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் ஊழியத்தினுடைய ரேஞ்சே வேறு ரேஞ்சில் இருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி போகவே இல்லை. அந்த மாதிரி கண்ணோட்டமே கிடையாது. சாகும்போது கூட சரி, அவருக்குன்னு சொந்த கல்லறை கிடையாது, இன்னொருத்தன் கல்லறையில் தான் அவர் அடக்கம் பண்ணுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நோக்கம் இது இல்லை. நோக்கம் எது? அநேகரை மீட்கும் பொருளா ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன், அதை தான் செய்ய போகிறேன். அதை செய்து நிறைவேற்றுகிறது ஒன்று தான் காரியம். பிலாத்து ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலாம், ஏரோது இவரை காண ஆசைப்படலாம், எல்லாரும் இவரை தேடலாம். இவருக்கு பாப்புலாரிட்டி, பேர், புகழ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதுக்காக வரல. ஒரே நோக்கம்தான், இதுதான். இப்போ இயேசுவின் சிலுவையில் என்னுடைய மாம்சமாக அதன் இச்சையை நான் அடிக்கிறேன்னு சொன்னால், நானும் என்ன அதே ஃபோக்கஸ்க்கு கொண்டு வருகிறேன். எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. என்னை அதுக்காக அழைச்சிருக்கிறார். நான் அந்த அழைப்பை லூஸ் பண்ணிடக்கூடாது. எகிப்துலேருந்து அந்த அழைப்பு இருந்தது, எல்லாருக்கும் எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, 5,99,998 பேருக்கு பொல்லாதவைகளின் மேலே இச்சை இருந்தது. அதனாலேயே விழுந்து போகிறாங்க. இதில் விழாதவன் அடுத்ததில் விழுகிறான், அதில் விழாதவன் 3ஆவதுல விழுந்துடுறான். ஆக மொத்தம் டோட்டல் போட்டோம்னா 2 பேர் தான் தேர்றான், மீதி அவ்வளவு பேரும் செத்து மடிகிறாங்க. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்மை சுற்றி அப்படி தான் நடக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறாங்க. சென்னை பட்டணத்தில் 2 பேர் தான் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னா, அதில் நானும் ஒருத்தனா இருந்தே ஆகணும். இல்லை, நானும் ஒருத்தனா இருந்தே ஆகணும். பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க, நாம் எப்படி ஓடணுமா? நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு ஓடணுமா? அப்போ நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு ஓடணும்னா என்னுடைய இச்சையை நான் என்ன தான் செய்யணும்? அடக்கி தான் ஆகணும். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எனக்கு லாபமாக இருந்துச்சியா, என்னுடைய பிறப்பு எனக்கு லாபம், என்னுடைய படிப்பு எனக்கு லாபம், என்னுடைய அறிவு எனக்கு லாபம், என்னுடைய திறமை எனக்கு லாபம், என்னுடைய பொசிஷன் எனக்கு லாபம்.
என்னுடைய கெப்பாசிட்டி எனக்கு லாபம். அந்த கமாண்ட் இருந்தது. அந்த எருசலேம் நகரத்தில் யாரை வேணும்னாலும் அவன் என்ன வேணும்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான இருந்த ஒரு பர்சன். எனக்கு லாபமாக இருந்தவைகளை நான் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். எதுக்காக? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதெல்லாம் அவருடைய உயிர் தெழுதல்ல நானும் பங்கு பெறணும் என்கிறதுக்காக எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டம், குப்பேன்னு விட்டுட்டேன்னு சொல்லுகிறான். அதுக்கு பேர் தான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த ஓட்டம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓட போகிறோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய நாட்கள் முடிஞ்சு போயிடும். இந்த கொஞ்ச நாள் அந்த கவனத்தோட நம்முடைய இச்சைகளை நாம் அடக்கி ஓடுகிறவர்களாக இருக்கணும். இந்த இச்சை அடக்கம் என்கிற ஆவியின் கனி நம்மளில் காணப்படுவது அத்தியாவசியமான காரியம். இது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய கேட்டை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற காரியமாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.